Hi friends, நான் நூர்தீன். உங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்லி தர போறேன்னா CorelDRAWல ஸ்பைடர்மேன் மாஸ்க் எப்படி வரையறதுன்னு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ blank document ஓபன் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கு அப்புறம் லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வியூல கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல டாக்குமெண்ட் கிரிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். வந்ததுக்கு அப்புறம் எலிப்ஸ் டூல் எடுத்து கரெக்ட்டா ஒரு கிரிட் அந்த 4 சைடு கிரிட்க்குள்ள வர மாதிரி கரெக்ட்டா ஒரு சர்க்கிள் வரைங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் பாலிகன் டூல்ல 12 சைட்ஸ் பாலிகன் டூல் எடுத்துட்டு இங்க சென்டர் ஆஃப் தி பாயிண்ட்ல வச்சிட்டு ஷிஃப்ட் அமுக்கிட்டே டிராக் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா செட் ஆவற மாதிரி, அதாவது அந்த எட்ஜஸ் எல்லாம் அந்த சர்க்கிளை தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் ஷேப் டூல் எடுத்துட்டு அந்த பாலிகன் டூல்ல இருக்க சென்டர் பாயிண்ட்டை டபுள் டைம் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிரணும். பண்ணதுக்கு அப்புறம் இந்த எட்ஜஸ்ல ரைட் கிளிக் பண்ணி 2 கர்வ்னு கொடுத்து இத கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கங்க. கர்வ் பண்ணதுக்கு அப்புறம் பிக் டூல் எடுத்து நம்பர் பேட்ல இருக்க ப்ளஸ் கீ அமுக்குங்க. பண்ணதுக்கு ப்ளஸ் கீ அமுக்குனதுக்கு அப்புறம் அதை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறம் ஷிஃப்ட் அமுக்கி அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் உள்ள தள்ளுங்க. கரெக்ட்டா அந்த மாதிரி கரெக்ட்டா வச்சிட்டு பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் டி டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகும். அப்புறம் 2 பாயிண்ட் லைன் டூல் எடுத்துட்டு கரெக்ட்டா இங்க இருந்து இங்க ஒரு லைன் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு மறுபடியும் பிக் டூல் எடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி ப்ளஸ் கீ அமுக்குங்க. ப்ளஸ் கீ அமுக்குனதுக்கு அப்புறம் ஒரு டூப்ளிகேட் அதுக்கு மேல டூப்ளிகேட் பண்ணனும். பண்ணதுக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் அமுக்கிட்டே கரெக்ட்டா கரெக்ட்டா இப்படி இந்த எட்ஜ்ல தொடுற மாதிரி வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தீங்கன்னா கரெக்ட்டா அது செட் ஆகி டூப்ளிகேட் பண்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஷேப் கிடைச்சதுக்கு அப்புறம் பிக் டூல் எடுத்து ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. ஃபுல்லா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அவுட்லைன் பென் எடுத்து கரெக்ட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. அதாவது 4 பாயிண்ட், நான் வைக்கிறது 4 பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் வெளியே இருக்க சர்க்கிளை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி நான் 8 பாயிண்ட் கொடுக்குறேன். 8 பாயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் பிக் டூல் எடுத்துட்டு ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஃபவுண்டைன் ஃபில்ல ரெட் கலர்ல வந்து லீனியர்ல இருந்து ரேடியலுக்கு மாத்திருங்க. மாத்திட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த கலர் கிடைச்சதுக்கு அப்புறம் இத ஃபுல்லா பிக் டூல் வச்சு ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இங்க என்வலப் டூல் இருக்கும். என்வலப் டூல்ல போயிட்டு இத கொஞ்சம் ஸ்பைடர்மேனுக்கு நாடி வர மாதிரி இங்க வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்னு செய்ய மறந்துட்டேன். இத ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி அமுக்குங்க குரூப் பண்றதுக்கு. கொடுத்தோம்னா இது வந்து ஃபுல்லா செட் ஆகும். செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எப்படி டிராக் பண்ணாலும் அது ஃபுல்லா செட்டாவே டிராக் ஆகும். அதுக்கு அப்புறம் என்வலப் டூல் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழ இழுத்துருங்க. கரெக்ட்டா இது ஒரு நாடி மாதிரி வச்சிட்டு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் மேலே இழுத்து பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட்டா இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒரு மாஸ்க் வர மாதிரி ஒரு என்வலப் பண்ணுங்க. மேபி என்னோட உங்களுக்கு கரெக்ட்டா வரும். ஏனா நான் வந்து கொஞ்சம் ஹரியா பண்றதனால கொஞ்சம் சரியா வரல. பெர்ஃபெக்ட்டா நீங்க இப்போ ஒரு மாஸ்க் வரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கொயர் அந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுத்து, அதாவது ரொம்ப லைட்டா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டு ஃபவுண்டைன் ஃபில்ல ஒரு 4 பாயிண்ட் இல்லனா 8 பாயிண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஷேப் டூல் எடுத்து இத வந்து கர்வ்ஸ் கன்வர்ட் டு கர்வ்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல டபுள் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா இது உடைஞ்சிரும். இப்படி பண்ணதுக்கு அப்புறமா செட் பண்ணுங்க. இது இப்படி கொஞ்சம் இது வந்து एक्चुअली இது ஐ அந்த ஸ்பைடர்மேனோட மாஸ்கோட ஐ. இது வந்து ரைட் கிளிக் பண்ணி டு கர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் இது கண்ணுக்கு செட் ஆவற மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி கரெக்ட்டா அந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சதுக்கு அப்புறம் இத உள்ள கரெக்ட்டா உள்ள கொண்டு வச்சு கொஞ்சம் சிரிஸ் பண்ணுங்க.
சில்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது எனக்கு கரெக்டாக வர சான்ஸ் இல்லை, நான் உங்களுக்கு சும்மா காமிக்க தான் செய்கிறேன். மறுபடியும் ப்ளஸ் அமைக்கிறீங்க. ப்ளஸ் அமுக்கினதுக்கப்புறம் 0 ஆஃப்செட்டில் அதுக்கு மேலேயே காப்பி ஆயிடும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாரிசாண்டலுக்கு இது பண்ணிடுங்க. இதை கொஞ்சம் எப்படி கொஞ்சம் தள்ளி இப்போ ஓரளவு எனக்கு கரெக்டாக செட் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி உங்களுக்கு தப்பாக தெரியலாம். உங்களுக்கு கரெக்டாக வரும். வந்ததுக்கப்புறம் இந்த 2 கண்ணையும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G ஆகுங்க. குரூப் ஆயிடும். குரூப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபவுண்டைன் ஃபில்லில் போயிட்டு ரேடியலில் இது கொஞ்சம் டார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்து இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஐஸ் வரும். அப்போது கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் அவ்வளோதான். அந்த டுட்டோரியல் முடிஞ்சு. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு சரியாக பண்ண முடியுமா எனக்கு தெரியல. அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கீழே போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது இதில். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், ட்வீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.